இன்னைக்கு நம்ம சத்தான டேஸ்டியான ஈஸியா செய்யக்கூடிய முருங்கைக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்புல நம்ம முதல்ல ஒரு கடாய் வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கணும். கொஞ்சமா எண்ணெய் போதும், ரொம்ப சேர்த்தணும்னு இல்லை. அதுல நறுக்கி வச்ச உரிச்சு வச்ச ஒரு 10ல இருந்து 15 வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு டேஸ்டா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதுல நம்ம நறுக்கி வச்ச 2 வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கணும். இந்த குழம்பு உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க இந்த முருங்கைக்காய் குழம்பெல்லாம் என்ன புதுசா தெரியாததான் நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பிகினர்ஸ்க்கெல்லாம் அது வீடியோஸ் பார்த்து செய்யற மாதிரி இப்போ எல்லாம் ஆப்ஷன் இருக்கு. நான்லாம் மேரேஜ் ஆகி வந்த புதுசுல எனக்கெல்லாம் இந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்யறதுக்கு தெரியாது. அப்பெல்லாம் நம்ம யூடியூபும் கிடையாது, இந்த மாதிரி பார்த்து செய்யறதுக்கு ஆப்ஷன் இல்லை. அப்பெல்லாம் நான் எல்லாமே எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கேட்டு கேட்டுதான் பண்ணுவேன். அதனால இந்த மாதிரி குழம்பெல்லாம் பிகினர்ஸ் கூட பார்த்து செய்யறதுக்கு இது நல்லா இருக்கும். இன்னொரு நான் செய்யற இந்த மெத்தட்ல செஞ்ச இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதை வதக்கும் போது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வதக்குறேன். உப்பு போட்டு வதக்கும் போது இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரமா வதங்கிக்கும். இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி, ரொம்ப சேர்த்த வேண்டாம், தக்காளி சேர்த்து இருக்கிறதுனால ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கலாம். அல்லது புளிக்குழம்பு எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் வதக்கிட்டு அதுலயே நம்ம கொஞ்சம் மசாலா பொருளையும் சேர்த்து விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பவுடர், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை இந்த மசாலா எல்லாம் வதக்கும் போது சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா சீக்கிரமா மசாலா கருகி போயிடும். இந்த அளவுக்கு இந்த கலவை வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதுலயும் பாதி அளவுக்கு, அரை மூடி தேங்காயில பாதி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்திருக்கிறேன். அதையும் இதுல சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த ஹீட்லயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதுல ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சூட்டுல இந்த மசாலா கூட வதக்கும் போது வதக்கி அரைச்சா அந்த டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த முருங்கைக்காயில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. மூளையை பலப்படுத்துறதுக்கு, இதய ஆரோக்கியத்துக்கு, கட் ஹெல்த், குறிப்பா செரிமான பிரச்சனை எல்லாம் தீர்க்கறதுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு வெஜிடபிள். இதை நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு இப்போ நம்ம வதக்குனதுக்கு அப்புறம் இந்த மசாலாவை நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு நல்ல மையாட்டம் அரைச்சிக்க வேண்டியதுதான். நல்லா ஆறுனதும் நம்ம இப்ப இந்த கலவைய நல்ல மையாட்டம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அடுப்பை பத்த வச்சு ஒரு கடாயில கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதுல கடுகு, கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சமா சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கணும். நல்லா பொரிஞ்சதும் அதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுலயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லாவே வதக்கி விட்டுக்கணும்.
அரைச்ச விழுத சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்திக்கணும். நான் இன்னைக்கு ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு இது நீல வாக்குல கட் பண்ணி அதை இப்படி 2 அதை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும் போது நல்ல இந்த கிரேவி அதுல நல்ல எல்லா இடமும் இந்த மசாலா பிடிச்சி சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி எந்த ஊர்ல கட் பண்ணுவாங்கங்கிறத நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம இந்த அரைச்ச மிக்சியில ஜார் லைட்டா அலசி அதையும் சேர்த்து அந்த தண்ணியை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கணும். முருங்கைக்காய் வச்சு இந்த குழம்பு மட்டும் இல்லாமல் முருங்கைக்காய் கூட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்தும் குழம்பு பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்காயை மீன் குழம்புல சேர்த்துனா அதோட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.